இயேசுவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் இந்த ரிபர்டன் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். குறிப்பாக இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த சேனல் மூலம் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சுமந்து செல்வதை குறித்து பார்க்கிற போது நிச்சயமாகவே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இதை பார்க்கிற அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதை கண்டு பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. குறிப்பாக ஆண்டவர் இந்த சேனலை பயன்படுத்தி வருகிறதை நினைத்து கர்த்தருக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த சேனலை பெரிய நோக்கத்தோடு சகோதரர்கள் ஆரம்பித்து தேசத்திலே தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வதற்காக எடுக்கிற பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்குள் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்காக அவர்கள் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் கனப்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த சேனலை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இதன் மூலம் வருகிற ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூலை மாதத்திலும் ஒரு வேத பகுதியிலிருந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் இருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கண்ணுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யோவான் சாணன் என்ற கர்த்தருடைய மனிதன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தமாய் அவன் காணப்பட்டான். குறிப்பாக அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பாதைகளை சபை பண்ணும்படியாக, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடக்கிற ஒரு எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் இந்த பூமியிலே அவன் வெளிப்பட்டு ஆண்டுடைய ராஜ்யத்தின் மனம் திரும்புதலை குறித்து அவன் ஜனங்களுக்கு பிரசங்கித்து வந்தான். வனாந்தரத்தில் அவன் அப்படி ஒரு முறை ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவனிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி அநேக ஜனங்கள் கடந்து வந்தார்கள். குறிப்பாக எருசலேம் பட்டணம் இன்னும் சுற்றி இருக்கிற யூதேயா தேசத்திலிருந்து அநேக ஜனங்கள் அவனிடத்திலே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறும்படியாய் திரளான ஜனங்கள் அவனை தேடி வந்ததை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். குறிப்பாக நாம் பார்க்கிற போது அந்த நாட்களில் இருந்த அரசாங்கத்தில் பணியாற்றினவர்கள், இன்னும் போர் சேவகர்கள் கூட அவனிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்கே யோவான் சாணன் இடத்துல ஞானஸ்நானம் பெறும்படியாக வருகிறார். அவர்கள் யார் என்று சொன்னால் பரிசேயர் சதுசேயர் என்கிற மனிதர்கள். பரிசேயர் சதுசேயர் என்கிற மனிதர்கள் அந்த நாட்களில் இருந்த மத தலைவர்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த நாட்களிலே இந்த பரிசேயர் என்கிற மனிதர், அந்த கூட்டத்தை சார்ந்த மனிதர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி சாதிக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த சதுசேயர் என்கிற இந்த கூட்டத்தை சார்ந்த மனிதர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற மனிதர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த ரெண்டு தரப்பட்ட மக்களும் அந்த யோவான் சாணன் இடத்துல வந்து ஞானஸ்நானம் பெறும்படியாய் அவர்கள் வந்தபோது யோவான் அவர்களை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்காக வாசித்து காண்பித்தேன். சொல்லுகிற ஒரு காரியம்,
விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அந்த கூட்டத்தை சார்ந்த அந்த மக்களை பார்த்து யோவான் சாணகன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகள், ஏன் விரியன் பாம்பு என்று சொல்லி அவன் சொல்லி இருக்கலாம், ஆனால் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சதுசேயர் பரிசேயர் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்கிற போது எல்லாரும் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, நம்மளும் போய் ஒரு ஞானஸ்நானம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகத்திலே வருகிறார்கள். அப்படி வருகிற போது யோவான் ஸ்நானகன் இவர்கள் உண்மையான மனம் திரும்புதலோடு ஞானஸ்நானம் பெறும்படியா இவர்கள் வரவில்லை என்று சொல்லி அவர்களை கவனிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஆனால் இந்த பரிசேயரும் சரிசேயரும் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, நம்மளும் ஒரு ஞானஸ்நானம் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த கூட்டத்தை சார்ந்த அந்த மனிதர்கள் ஞானஸ்நானம் பெறும்படியா வருகிறார்கள். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்நானம் பெறும்படியா அவர்கள் வருகிறதை கண்டவுடனே தான் யோவான் சாணகன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்கிறார். விரியன் பாம்பு குட்டியினுடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னால், இந்த விரியன் பாம்பு குட்டி எப்பொழுதுமே கடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சுவாபம் உடையது. சும்மா கடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த விரியன் பாம்பு குட்டியினுடைய அந்த சுவாபம் கடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதிகமான விஷத்தை கக்கி கொண்டே இருக்கும். குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இந்த பாம்புகள் வகைகளிலே இந்த விரியன் பாம்பு வகைகள் என்பது விஷம் நிறைந்தது. அது ஒரு மனிதனை கடித்து விட்டால் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த மனிதனுக்கு சிகிச்சை அளிக்காவிட்டால் மரணம் நேர்ந்து விடும். அப்படிப்பட்ட கொடிய விஷம் நிறைந்த ஒரு பாம்பு தான் இந்த விரியன். யோவான் சாணகன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லணும்? இந்த சதுசேயர் பரிசேயருடைய குணாதிசயம் அப்படி இருக்குது. எப்ப பார்த்தாலும் யாரையும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பது, மற்றவர்களை படித்து பேசுவது, அடுத்தவர்களிடத்தில் குறை கண்டுபிடிப்பது, இப்படிப்பட்ட குணாதிசயத்துல இந்த பரிசேயர் சதுசேயர் ஜனங்கள் இருக்கிறார். இந்த கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இவர்கள் ஆண்டவரத்தில் நிறைய இடங்களிலே அவர்கள் தர்க்கங்களை செய்ததை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இவர்களை குறித்து என்ன சொல்கிறார் சொன்னால், பரிசேயர் சதுசேயர் என்கிற புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நிறைந்தவர்கள் தான் இந்த பரிசேயர் சதுசேயர். அப்போ யோவான் சாணகன் இந்த பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து தான் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லுகிறார். இவருடைய குணம் இப்படி இருக்கிறதுனால, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாததுனால இவங்க ஞானஸ்நானம் எடுக்க வருகிறதை கண்டு அந்த மனம் திரும்புதல் இல்லாத காரியத்தை கவனித்துதான் அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே சொல்லிட்டு யோவான் சாணகன் சொல்லுகிறார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தேயு 3வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும் என்று சொன்னால், அந்த மனிதன் அந்த மனுஷி கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். கனி கொடுக்கிற ஒரு குணாதிசயம் அவர்களிடத்திலிருந்து நல்ல குணங்கள் வெளிப்படும். அவர்கள் மற்றவர்களை பழித்து பேச மாட்டார்கள், மற்றவர்களிடத்தில் குறை கண்டுபிடிக்க மாட்டார்கள். எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பாய் நடக்கிறவர்கள். அப்படி கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர்களிடத்துல காணப்படும். இதுதான் உண்மையான மனம் திரும்பி ஆண்டவரை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற ஜனங்களுடைய அந்த குணாதிசயம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி இங்கு யோவான் சாணகன் பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து சொல்லுகிறார். அப்போ ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். ஏற்ற கனி உலக பிரகாரம் எடுத்துக்கொண்டு சொன்னால், ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த மரத்தை பார்க்கிற போது முதலாவது அந்த மரத்துல என்ன பழம் தொங்குகிறது என்றுதான் சொல்லி, என்ன கனி அந்த மரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் பார்ப்பார்கள். வேத புத்தகத்திலும் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு மரம் அதன் கனியினாலே அறியப்படும். அப்ப அதுல நல்ல கனிகள் இருந்தா அந்த மரம் நல்ல மரம். அதே போலதான்
மனம் திரும்பிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல கனிகளை கொடுக்கிறவனாய் அந்த மனிதன் அந்த மனுஷி இருப்பார். ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி இங்கே யோவான் சாணகன் சொல்லுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய இளைய மகளுடைய கூட படிக்கிற அருமையான ஒரு குட்டி பிள்ளை, அவள் சின்ன வயது தான். அப்போ அவளோடு படிக்கிற அந்த சக மாணவி, அந்த பிள்ளை 2 பேரும் கொஞ்சம் நெருங்கி பழகுகிறவர், சிநேகிதிகளாக இருக்கிறவர். அப்போ அந்த பிள்ளையினுடைய தாயார் இடத்துல நான் பேசி கொண்டிருந்த போது அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. அண்ணே, ஒரு 4 நாள் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் வச்சு குளுக்கோஸ்லாம் போட்டு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை, பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்னன்னு விசாரிக்கிற போது மாம்பழம் கொடுத்துட்டேனே அப்படின்னு. மாம்பழம் என்னப்பா, என்ன மாம்பழம் கொடுத்தேன்? அது என்ன பழம் தெரியல, நான் மாம்பழம் கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டா, வயிறு அப்செட் ஆகி அவனுக்கு அந்த டயரியா பிரச்சனை வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு ட்ரிப்ஸ் போடுற அளவுக்கு அவளுடைய சரீரம் பலவீனப்பட்டுச்சு. அதனால 4 நாள் இருந்து ஆஸ்பத்திரியில் வந்துருச்சு. அப்போ இந்த காரியத்தை நான் பார்க்கிற போது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாம்பழம், அந்த மாங்கனி, அந்த கனியில வந்து இருக்கிற அந்த அந்த கனியை அந்த புள்ள புசித்ததுனால, சாப்பிட்டதுனால அவருடைய சரீரத்துக்கு அந்த மாம்பழம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையற்றதாக இருந்தது. ஏன்னா இப்போ வர மாம்பழத்தெல்லாம் பார்க்கும்போது நிறைய மாம்பழத்தை அது சீக்கிரம் பழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வியாபாரிகள் அந்த மாம்பழத்தை சில காரியங்களை செய்து, குறிப்பா சொல்றாங்க அந்த கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை வச்சு மாம்பழத்தை பழுக்க வச்சு வியாபாரத்துக்கு அவங்க காரியங்களை செய்யறாங்கன்னு சொல்லி வியாபார அந்த ஜனங்கள் சொல்லுகிறத பார்க்கணும். அப்போ இந்த கல் வச்சு பழுக்கிற பழம் வந்து அதை சாப்பிடும் போது ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அநேக உபாதைகளை கொண்டு வருகிறது. இப்ப இயற்கையாய் பழுக்கிற பழங்களை விட செயற்கையாய் பழுக்கிற பழங்கள் வந்து அந்த கனியில வந்து மனிதனுடைய சரீரத்துக்கு அது ஏற்றதா இல்லை. அது அவனுடைய சரீரத்துல பக்க விளைவுகளை உண்டாக்குறதா இருக்கு. அதே போல அப்படி மனம் திரும்பிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர்கள் கொடுக்கிற கனி தேவனுக்கு ஏற்றதா இருக்கும். அப்ப ஏற்ற கனியை கொடுங்கள் என்று யோவான் சாணகன் சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்ப செயற்கையாய் பழுக்க வைக்கப்பட்ட ஒரு பழம் நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை, சரீர உபாதைகளை உண்டாக்கி விடுகிறது. அப்ப இயற்கையாய் பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் தான் நம்முடைய சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. அப்ப அது ஏற்ற கனியா இல்லாத பட்சத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது. அப்ப மனம் திரும்பி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மற்றவர்களுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பான். அவன் மூலம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட மனிதன் பேசும்போது அவனிடத்து நல்ல சுவாபங்கள், நல்ல குணாதிசைகள் வெளிப்படும். அந்த மனிதனுடைய வார்த்தையை அநேகர் ஆறுதல் அடைவார்கள். அந்த மனுஷி பேசும்போது அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. இப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி யோவான் சாணகன் அந்த பரிசேயர் சதுசேயர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்த்தோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனலை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷியாய் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய இருதயத்திலிருந்து மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள், உங்களுடைய நாவிலிருந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் புறப்பட்டு வரும். மற்றவர்களை குறை கொண்டு பிரிக்கிறதோ அது மற்றவர்களை காயப்படுத்துகிறதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயில் ஒரு நாள் புறப்பட்டு வராது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று இங்கே யோவான் சாணகன் சொல்கிறார். சொல்லிட்டு அவருடைய பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே பார்க்கிற போது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருக்கிறது. தேவன் இந்த கண்ணுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, எங்கள் தகப்பன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி தங்கள் முன்னோருடைய பாரம்பரியங்களையே சொல்லி, முன்னோருடைய அந்த காரியங்களையே சொல்லி இவங்க பெருமை பேசிக்கொண்டு அந்த நாட்களை அடைந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லாதீர்கள்.
இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்க யோவான் சாணகன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், மனம் திரும்பிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற, அவன் மூலம் வெளிப்படுகிற முதலாவது கனி என்னவென்று சொன்னால், பெருமை இல்லாத ஒரு மனிதனாய் இருப்பான், தாழ்மை உள்ளவனாய் இருப்பான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொன்னால் முதலாவது தாழ்மை. தாழ்மை. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் உலக பிரகாரமாய் பார்க்கிற போது அநேக கிறிஸ்தவர்கள், எங்களுடைய தாய் தகப்பன், எங்களுடைய தாத்தா பாட்டி, நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள், என்னுடைய முன்னோர்கள் இப்படியா இருந்தார்கள், இந்த ஆலயத்தை கட்டினது நாங்கள், எங்களுடைய ஊர் இப்படிப்பட்ட ஊர் என்று சொல்லி தன்னுடைய முன்னோருடைய அந்த பாரம்பரியங்களை குறித்தும் முன்னோருடைய காரியங்களை குறித்தும் பெருமை பேசிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்பிய ஒரு மனிதன், மனுஷி வாழ்க்கையில வெளிப்படுகிற நல்ல கனி என்னவென்று சொன்னால், அவருடைய வாயிலிருந்து தாழ்மையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. எந்த விதத்திலும் உடைய நாவிலிருந்து பெருமையான வார்த்தைகளை நாம் பார்க்கவே முடியாது. அதனாலதான் நீங்கள் யோவான் சாணகன் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை பார்த்து கடினமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அப்ப மனம் திரும்பிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலாவது வெளிப்படுகிற கனி தாழ்மை. தாழ்மை என்கிற கனி அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். இந்த தாழ்மையை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் தாழ்மையுள்ளவராய் வெளிப்பட்டார். தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வெளிப்பட்டார். அவர் மனிதனாய் வெளிப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார் என்று அவரை குறித்து வேதம் சொல்கிறது. தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாய் தன்னை தாழ்த்தி இந்த பூமியிலே இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் அவர் தாழ்மையுள்ளவராய் 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் மனிதனுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்காக அவர் இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு முறை அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது, அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது 40 நாள் உபவாசம் பண்ணும்படி வனாந்தரத்தில் போய் அவர் உபவாசித்து பிதாவுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். அந்த 40 நாள் ஜெபம் முடிந்த உடனே பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வருகிறார். அப்படி வரும்போது அவருக்கு பசி உண்டாயிருக்கிறது. பிசாசு கரெக்டா அந்த பசியை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய். எப்படி பேசுறாங்க, நீ தேவனுடைய குமாரனை ஆனால். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? அவர் தேவகுமாரன் தான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு அழகாய் ஒரு பதிலை சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி பிசாசுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு பதிலை சொல்லுகிறார். இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவன் பெருமையை தூண்டி விடுகிறான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அவர் 100% தேவகுமாரன். ஆனா அந்த பூமியிலே வெளிப்பட்ட போது அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அதனாலதான் அவனுக்கு பதில் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அவர் மனுஷன் என்கிறதை அந்த இடத்துல சொல்லி அந்த இடத்துல பிசாசை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை ஓட்டத்தில் அநேக நம்முடைய பெருமையை தூண்டி விடுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களில் நாம் சந்திக்க நேரும். அந்த இடங்களிலெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையுள்ளவராய் இந்த பூமியிலே நடந்தார். அவர் வார்த்தையிலே தாழ்மை, அவருடைய நடக்கையிலே தாழ்மை, அவர் எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்கிறது. அப்ப எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி என்னவென்று சொன்னால் முதலாவது தாழ்மை என்கிற கனி அந்த மனிதன்
நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பெருமை அல்ல, தாழ்மை. நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே நம்மை தாழ்த்துகிறோமோ தேவன் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். தாழ்த்த 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 அவர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். அநேக மனிதர்கள் இன்றைக்கு உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவர்கள் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பெருமையிலே அவர்கள் அகப்பட்டு அதில் சிக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையில் நாம் இருந்தோம், இன்றைக்கு எந்த நிலைமையிலே ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த தாழ்மையை நாம் காத்துக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரயாணம் செய்வதற்கு ஏதுவாக. அப்போ தாழ்மை அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொல்லி வேத புத்தகத்துல அந்த பரிசேயர் சதுசேயர் என்கிற அந்த கூட்டத்தை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். தாழ்மை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இரண்டாவது, நான் வேத புத்தகத்துல பார்க்கிற போது இதே பரிசேயர் சதுசேயர் அவங்க யோவான் ஸ்நானகனிடத்துல கேட்கிறாங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்ப சொன்ன உடனே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க பதில் கேட்கிறாங்க, பரிசேயர் சதுசேயர். அப்ப அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை வேத புத்தகத்துல நாம் பார்க்கிற போது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல அவர் இன்னொரு காரியத்தை அந்த பரிசேயர் சதுசேயருக்கு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரத்துல 10, 11, 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றார். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரிகிறது? இரண்டாவது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம், நீங்க தான தர்மம் பண்ண வேண்டும். மனம் திரும்பிய ஒரு மனிதன் அவன் ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். என்ன கனி? முதலாவது தாழ்மை என்கிற கனி, இரண்டாவது தான தர்மம் என்கிற கனி. தான தர்மம் பண்ண 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவுள், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவுள். நம்ம இன்னைக்கு அப்படி செய்யறோமா? நான் சில நேரத்தில் யோசிச்சிருக்கேன், இந்த பண்டிகை காலங்கள்லாம் வரும், அது குறிப்பா இந்த டிசம்பர் மாதம் வரும்போது குடும்பத்துல எல்லாரும் உற்சாகமாயிருவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை, புது ட்ரெஸ் வரும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வருஷத்துல ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். இப்படா டிசம்பர் வரும், கிறிஸ்துமஸ் வரும் சொல்லி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அவங்க கிறிஸ்துமஸ் வந்த உடனே புது ட்ரெஸ்ஸுக்கு போட்டுட்டு சர்ச்சைக்கு போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்லாம் நம்ம பார்க்கிற போது நிறைய மனிதர்கள் அந்த நாட்கள்ல இல்லாத ஏழை எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், புது ட்ரெஸ் எடுக்க முடியாதவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்ப நம்ம புது ட்ரெஸ் போடுறோம், கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற காரியங்கள் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய குடும்பத்துல அநேகர் செய்கிறத நான் பார்த்துருக்கேன். இதுல ஒரு காரியத்தை நான் யோசித்தது உண்டு. என்ன அப்படின்னா, இப்போ அந்த பண்டிகை நாட்கள்ல நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். இப்ப நான் எடுத்துக்காட்டா சொல்றேன், இப்ப நான் எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கிறேன், எனக்கு 500 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறேன். அப்ப நான் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சகோதரனுக்கு நான் ஒரு சட்டை எடுத்து கொடுக்கணும் நினைக்கிறேன். அப்ப அவருக்கு நான் எப்படி எடுத்து கொடுக்கணும்? எனக்கு 500 ரூபாய்க்கு சட்டை எடுத்துட்டேன்னா அவருக்கு சரி இல்லாத கஷ்டப்பட்டவங்க தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு 200 ரூபாய்க்கு நான் சட்டை எடுத்து கொடுத்தா அது உண்மையான தான தர்மம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இதுதான் வேதம். இப்ப எனக்கு 500 ரூபாய்க்கு நான் சட்டை எடுத்தேன்னா அந்த சகோதரனுக்கும் நான் 500 ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுக்கணும்.
அதுதான் மெய்யான தான தர்மம், அதுதான் உண்மையான தர்மம். எனக்கு 500 ரூபாய்க்கு எடுத்து அவருக்கு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்து அந்த தான தர்மத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிறருக்கு செய்யணும். அங்கதான் இதான் இங்க யோவான் சாட்சி, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறார், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவுள். அப்போ பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நாட்கள்ல தான் நிறைய வேலை இல்லாத, நிறைய வேலை வாய்ப்புகளை இழந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போக முடியாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிறைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த கொரோனா நாட்கள்ல நம்முடைய கிறிஸ்தவ மக்கள், குறிப்பாக திருச்சபைகள் செய்த தான தர்மங்கள் ஏராளம். அதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு தான தர்மங்களை ஜனங்கள் ஓடி ஓடி பண்ணாங்க. இல்லாதவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கிறது, மசாலா ஜாமான் கொடுக்கிறது, நல்ல தான தர்மம் இந்த நாட்கள். அப்போ ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கிறார். அவருக்கு சொந்த வீடு கிடையாது, அவருடைய திருச்சபைக்கும் சொந்த இடம் கிடையாது, சாதாரண ஒரு கூரை செட்டு, வெயில் காலத்துல உள்ள உட்கார முடியாது, அவ்வளவு இருக்காரு. அப்படி ஒரு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அவர் செஞ்ச தான தர்மங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அதை நான் அறிந்தும் இருக்கிறேன். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தனக்கு கிடைக்கிற கர்த்தர் தருகிற அந்த கொஞ்சம் காணிக்கை பணத்தை எடுத்து என்ன செய்வார்னா, கூட ஒரு சகோதரர் தன்னுடைய டூ வீலர்ல ஏற்றிட்டு வேகமா போவார். மார்க்கெட்டுக்கு போய் நல்ல பெரிய பிக் ஷாப்ல நிறைய காய்கறி வாங்குவார். நல்லா வாங்கி அது கூட நிறைய மசாலா ஜாமான் எல்லாம் வாங்கி அந்த பிக் ஷாப்ல கொண்டு போய் அவர் கர்த்தர் தன்னை நடத்துறபடி யாருக்கு கொடுக்கணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், நேரம் அவங்க வீட்டில் போய் கொடுத்து வந்துருவார். இது 1-2 நாட்கள் இல்லை, பல இன்றைக்கு வரைக்கும் அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தனக்கு ஒரு காணிக்கை வந்துருச்சுன்னா அதை ஏதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருவார். நிறைய தன்னுடைய தன்னை சார்ந்து இருக்கிற நிறைய சகோதரர்கள், அவரை அன்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் நிறைய சகோதரர்களுக்கு அவர் கஷ்டப்பட்டவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. சும்மா கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு ஒரு சட்டை துணி, பேண்ட் துணி எடுத்து கொடுத்தோன்னா கூட தையக்கூடியும் சேர்த்து கொடுப்பாரு. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுக்கூடாது. அவங்க போய் டெய்லர் தைக்க போடும் போது அவங்க அந்த தையக்கூடிக்கு என்ன செய்வாங்க, அந்த எண்ணம் கூட அவருக்கு உண்டு. ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தோன்னா கூட சேர்த்து தையக்கூடியும் வச்சு அவங்களுக்கு ஜோம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட தான தர்மங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப தான தர்மம் என்பது முக்கியமான ஒரு கனி. தாழ்மை மாத்திரமல்ல, தான தர்மங்களை நம்ம செய்யணும். யோவான் சொன்ன அதுதான் அந்த பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ள நினையாது, இந்த கண்ணுகளினாலே ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். இன்னும் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறாரே, உங்களை தாழ்மைப்படுத்துங்க, உண்மையா மனம் திரும்புங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அங்க இன்னொரு காரியத்தையும் அந்த மத்தியில சொல்லுகிறார், நல்ல கனி கூடாத மரங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி மாத்திரமல்ல, நல்ல கனிகளையும் கொடுக்கும். 2 கனி அவர் அங்க சொல்றார். அப்போ தாழ்மை என்கிற கனியை கொடுக்கணும், தான தர்மம் என்கிற கனி. உண்மையாய் மனம் திரும்பிய தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை இருக்கும், தான தர்மம் இருக்கும். 2 கனியும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். ஆகவே இந்த ஜூலை மாதத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான ஒரு வார்த்தை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, ஏற்ற கனிகள். அந்த கனிகளை இந்த ஜூலை மாதத்துல நாம் கர்த்தருக்காக இன்னும் இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் மூலம் அந்த கனிகளை வெளிப்படுத்தி அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வழிநடத்துவதற்கும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை செய்வாரா. எங்களை மூடி நாம் ஆண்டவரை கொஞ்சம் நேரம் பார்ப்போம். சின்ன ஜெபம் பண்ணி ஜூலை மாதத்துல ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபம் செய்வோம்.
வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். அன்பின் ஆண்டவரே, உங்களோடு பேசி நம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அந்த வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழும். ஆண்டவரே, அநேகருக்கு உடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களால், அநேகருக்கு உடைய அன்புக்குள்ளே நடத்துகிறவர்களால் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.